ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய தளபதியார் அவர்கள் நிகழ்த்திவிட்டு வந்திருக்கிறார்கள். தியாக வேள்வி பூண்டவர்களாக கருதப்பட்ட 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டி சிலை வைத்து அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலையிட்டு அந்த சிலை வீட்டுக்காரர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேற்று நிதி வழங்கி அவர்களுக்கெல்லாம் பாராட்டை தெரிவித்து ஒரு கண்கவர் கட்டிடத்தையும் திறந்து வைத்துவிட்டு அண்ணன் ஏஜி அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபத்திலும் அந்த மண்டபத்திலே அவர் ஓங்கி நிற்கின்ற திருவுருவ சிலையும் திறந்து வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஏஜியை பற்றி இந்த மாவட்டத்தில் அதிகம் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஏஜி என்ற 2 எழுத்துக்கு தனி மரியாதை உண்டு. அரசியலில் கரைபடாத கரம், மாசற்ற மனம், எவரிடத்திலும் மரியாதை காட்டுகின்ற பண்பு, கழக கொள்கையில் பற்று, அண்ணாவிடத்தில் பக்தி, கலைஞரிடத்தில் நம்பிக்கை, கழகத் தோழரிடத்தில் தோழமை, மக்களிடத்திலே பாசம். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொறுப்பை செம்மையாக நடத்தி காட்டுகிற வல்லமை, இப்படி பல குணங்களை கொண்டவர்தான் அண்ணன் ஏ கோவிந்தசாமி அவர்கள். உழைப்பாளர் கட்சியிலே உதயமாகி அண்ணாவின் பரிசத்தால் கழகத்துக்கு கிடைத்திருக்கின்ற அற்புத மனிதர் அவர். அண்ணாவால் அதனால்தான் அன்று அண்ணா அவர்கள் மற்ற கழகத் தலைவர்களும் சிறையில் இருந்த பொழுது இயக்கத்தை நடத்துகிற பெரும் பொறுப்பை அண்ணா ஏஜி இடத்தில் தான் ஒப்படைத்தார். கடைசியாக உடல்நலமற்று இருந்த நேரத்தில் அடிக்கடி சென்று பார்த்தோம். தலைவர் அவர்களோடு ஒரு நாள் கடைசியாக போகிற பொழுது அவர் இருக்கின்ற தருவாய், அப்பொழுது கலைஞரத்தை மெதுவாக சொன்னார், கலைஞர், நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன். என் சமுதாயத்திற்கு நீங்கள்தான் காவலராக எனக்கு பிறகு அமைச்சரவையில் என் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நியமிக்கும் போது ஒரு பேரை சொன்னார், அவனை மட்டும் நீ மந்திரி ஆக்கிடாதீங்க, பின்னாளில் அவன் உனக்கு கேடு விளைவிப்பான் என்று சொன்னார். ஏஜியினுடைய எல்லா பேச்சையும் கேட்டவர் கலைஞர். அதை கேட்காமல் விட்டதால் பெருந்தொல்லையை அவன் கொடுத்தே விட்டார் தலைவருக்கு. ஆனாலும் அவற்றை எல்லாம் செய்து கொண்டார். ஏஜி அவர்கள் சமுதாயத்தை வைத்து பிழைக்க தெரியாதவர், பிறரை கெடுக்க தெரியாதவர். ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழை அமைச்சராகவே இறந்து போனவர். அதனால்தான் இன்றும் மொய்யூரில் விக்கிரவாண்டி பகுதிகளில் அவருக்குள்ள மரியாதையை நான் பார்த்திருக்கிறேன். இந்த முறையெல்லாம் சென்ற முறை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு நான் பேச்சு கொண்டு வந்தேன். ஒரு ஊரில் நானும் ஜெகத்ராட்சிக்கும் பொன்முடியும் போனோம். அந்த ஊரில் கூட்டம் நடக்குது, ஒரு கலடாசம் நடந்து கொண்டது. இறங்கி என்னவென்று கேட்டேன். அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சொன்னார்கள், இந்த ரோடு ஏஜி போட்டது, இந்த தண்ணி எங்கள் குடிக்கிறதுக்கு அவர் போட்டது, இந்த பள்ளிக்கூடம் அவர் கட்டினது, இந்த பார்க் அவர் வைத்தது, எல்லாம் செய்து கொடுத்தவர் எங்களுக்கு ஏஜி. அவர் படத்தை போடாமல் ஏன் நீங்கள் நோட்டீஸ் போட்டீங்கன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நியாயம்தான், உங்களுக்கு அவர் படத்தை போட்டு பெருசாக செய்கிறேன் என்று அவரிடத்திலே தெரிவித்தேன். அவருக்கு பிறகு மறுநாள் கூட்டம் போட்டு அந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு வந்தது பின்னால் புகழேந்தி கேட்டேன். பெரும்பகுதி ஓட்டுக்கள் நமக்கு வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.